வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கொண்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது எந்த மாநிலத்தில் பூநாரை பறவைகள் திருவிழா நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஃப்ளமிங்கோ ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல எல்லாம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஃப்ளமிங்கோ ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் நடைபெற ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரியா? மெயினாக வந்து ஏற்கனவே எக்ஸாமில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, எதற்காக இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா, ஆந்திராவில் பழவேற்காடு ஏரி, அப்புறம் நெல்பட்டு பறவைகள் சரணாலயம் இதெல்லாம் இருக்குது. இதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விழாவை கொண்டாடுறாங்க. இப்போ ஆந்திரா பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, ஆந்திராவுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு, ஆந்திராவுடைய ஆளுநர் அப்துல் நசீர் அப்படிங்கிறவர். இப்போ உங்களுக்கான கேள்வி, ஆந்திராவுடைய தலைநகரம் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, 2024-25 விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் கர்நாடகா. இப்போ விஜய் ஹசாரே கிரிக்கெட் போட்டி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்குள்ளாடி நடைபெற கிரிக்கெட் போட்டி. இதில் இந்த ஆண்டு கர்நாடகா அணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. கர்நாடகா 5வது முறையாக வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடந்தது அப்படின்னா, குஜராத்தில் வதோதராவில் கோடம்பி மைதானம் அப்படிங்கிற ஒரு மைதானத்தில் தான் நடைபெற்றது. இதை BCC அமைப்பு தான் நடத்துகிறாங்க. BCC அப்படின்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு. அதாவது BCC அமைப்பு தான் நம்ம இந்தியாவில் கிரிக்கெட் கட்டுப்படுத்துகிற அமைப்பு. இந்த போட்டியில் அதிக முறை வெற்றி பெற்றது தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா. தமிழ்நாடும் அந்த 5 முறைகள் ஜெயிச்சிருக்கோம். அதே மாதிரி கர்நாடகாவும் இதோடு சேர்ந்து 5 முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது, 9வது ஜோஹர் சர்வதேச ஓப்பன் செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழர் யார்? இதற்கான ஆன்சர் இனியன். இப்போது 9வது ஜோஹர் இன்டர்நேஷனல் செஸ் ஓப்பன் போட்டி வந்து இப்போ நடைபெற்றது. இது மலேசியாவில் தான் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இனியன் பன்னீர்செல்வம். இவரை இனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இனியன் பன்னீர்செல்வம் அப்படிங்கிறது தான் இவருடைய முழு பெயர். ஓகேவா? இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர். இவர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு SA எக்ஸாமுக்கான கிளாஸஸுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரெகுலர் கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி வீக்கெண்ட் பேட்ச் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நேரடியாக கூட வந்து படிக்கலாம். நீங்கள் நேரடியாக வந்து படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு மேலே ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, 2024 ICC டெஸ்ட் அணியில் தேர்வு செய்யப்பட்ட இந்தியர்கள் யார்? இதற்கான ஆன்சர் இவர்கள் அனைவரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ICC உலக அளவில் கிரிக்கெட் போட்டியை கட்டுப்படுத்துகிற அமைப்பு இந்த ICC தான். இவங்க சும்மா கற்பனையாக ஒரு அணியை கிரியேட் பண்ணுவாங்க. என்னென்னா, வேறு நாட்டில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சும்மா ஒரு கற்பனையாக ஒரு அணியை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாம் ஒரு டீமாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? அதில் நம்ம இந்தியாவிலேருந்து 3 பேரை தேர்வு பண்ணியிருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ரா, அப்புறம் ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் யஸ்வினி ஜெய்ஸ்வால். இவங்க எல்லாருமே. ஓகே, இதில் ICC இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் அப்படிங்கிறது இதோடைய தலைவராக ரீசெண்டாக ஜெய்ஷா அப்படிங்கிறவரை தேர்வு பண்ணாங்க. இப்போது 2024வது ஆண்டு ICC மென்ஸ் T20 உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற அணி நம்ம இந்தியா. அடுத்தது, 2025 இந்தியா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி தற்போது எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இந்த புதுடெல்லியில் இந்த போட்டி இப்போ நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது விக்டர் ஆக்சல்சன் அப்படிங்கிறவர். இவர் டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர். அதுவே மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது சியோங் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து சவுத் கொரியா நாட்டை சேர்ந்தவங்க, தென் கொரியா நாட்டை சேர்ந்தவங்க. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இது எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறது தான். அடுத்தது, சில ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். பிறப்பு அடிப்படையில் அமெரிக்காவுடைய குடியுரிமையை அமெரிக்காவுடைய அதிபராக தேர்வு செய்யப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் வந்து ரத்து பண்ணியிருக்காரு. இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து இல்லை எந்த நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு ஒருத்தவங்க போகிறாங்க, ஒரு டூரிஸ்ட் விசாவில் போகிறாங்க அல்லது வந்து வேலைக்காக போகிறாங்க அப்படின்னு வச்சிங்களேன், அவங்களுடைய குழந்தை அங்கே பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காகவே அமெரிக்காவுடைய சிட்டிசனாக மாறிடும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிற ஒரு ரூல்ஸ். இதுக்காகவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் விசா, அதுக்கப்புறம் வந்து வேலை பார்க்குற விசாவில் எல்லாம் போவாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய சிட்டிசனாகவே மாறிடும். இதற்காக அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ டொனால்டு ட்ரம்ப் வந்து அதை ரத்து பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த 2025ஆவது ஆண்டு February
20ஆம் தேதிக்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து பிறந்த குழந்தைகளுக்கு இது பொருந்தும் அப்படின்னு. அதனால் இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நிறைய தாய்மார்கள் கருவுற்றிருப்பாங்கல்ல, 8 மாதம் 9 மாதம் இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து சிசேரியன் பண்ணியாவது குழந்தைய வந்து பிறக்க வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரூல்ஸ் வந்து பொருந்தும்ல, அங்கே பிறந்தால் அமெரிக்காவுடைய சிட்டிசன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து சிசேரியன் பண்ண விட மாட்டாங்க. அமெரிக்காவிலலாம் நம்ம இந்தியா மாதிரி அவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் சிசேரியன் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, இப்போது இதற்கு சியாட்டில் மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இதே மாதிரி ட்ரம்ப் ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் வந்து பதவியேற்றதுலேருந்து பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறதா சொல்லியிருக்காரு. அப்புறம் WHO அமைப்பிலிருந்து வெளியேறதா சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்குள்ளே சட்டவிரோதமாக குடியேறிப்பாங்கல்ல, அவங்கள வந்து வெளியேற்றதுக்காக சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ இந்த வரிசையில் இதுவுமே சேர்ந்துருக்கு. அடுத்தது இஸ்ரேல் நாட்டிற்கான இந்திய தூதராக ஜிதேந்திர பால் சிங் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் பற்றி பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய 2வது மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி நாடு இஸ்ரேல் தான். அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். தேசிய வாக்காளர் தினம், இது ஜனவரி 25ஆம் தேதி, நேஷனல் ஓட்டர்ஸ் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வாக்களிப்பது போல எதுவும் இல்லை, நான் உறுதியாக வாக்களிக்கிறேன் அப்படிங்கிறது. போன ஆண்டுமே இதுதான் கருப்பொருளாக கொடுத்துருந்தாங்க. இப்போ மீண்டுமே இந்த ஆண்டுக்கு இதுவே கருப்பொருளாக கொடுத்துருக்காங்க. 2025ஆவது ஆண்டு, அதாவது ஜனவரி 25 1950 தான் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து உருவாக்கியிருந்தாங்க. அப்போது அது உருவாக்கி இது வந்து 75ஆவது ஆண்டில், அதனால் இந்த ஆண்டு இன்னும் சிறப்பு பெறுது. அடுத்தது தேசிய சுற்றுலா தினம், இது ஜனவரி 25ஆம் தேதி, நேஷனல் டூரிசம் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான சுற்றுலா அப்படிங்கிறது தான். டூரிசம் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படிங்கிறது. இப்போ உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னா என்னென்னா, அனைத்து தரப்பு மக்களையுமே சேர்த்து வளர்ச்சி பெற வைக்கிறது அப்படிங்கிறது தான். அதுவே உலக சுற்றுலா தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் 27ஆம் தேதி. ஓகேவா? அப்போ நம்ம வந்து ரெண்டுலேயுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்தது மொழிப்போர் தியாகிகள் தினம், இது ஜனவரி 25ஆம் தேதி. இது யாருக்காக அப்படின்னா, தமிழ் மொழி உரிமைக்காக போராடி உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி ஒரு தினம். அதாவது பல்வேறு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இந்தியை திணிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் அதற்கு எதிராக போராடி அப்புறம் உயிர் தியாகமே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்துகிற விதமாக தான் இந்த ஒரு தினத்தை வந்து நம்ம கடைபிடிக்கிறோம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நடராசன், தாளமுத்து இவங்க எல்லாருமே அடக்கம், இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்களுக்கான நினைவிடம் இது வந்து சென்னையில் அமைத்திருக்காங்க. இப்போ முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அதை புதுப்பித்து திறந்து வைத்திருக்காங்க. இனி ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது எந்த மாநிலத்தில் பூனாரை பறவைகள் திருவிழா நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். அப்போ ஆந்திராவுடைய தலைநகர் எது அப்படிங்கிறது கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்தது 2024-25 விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் கர்நாடகா. அடுத்தது 9வது ஜோஹர் சர்வதேச ஓப்பன் செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழர் யார்? இதற்கான ஆன்சர் இனியன். அடுத்தது 2024 ICC டெஸ்ட் அணியில் தேர்வு செய்யப்பட்ட இந்தியர்கள் யார்? இதற்கான ஆன்சர் இவர்கள் அனைவரும், அதாவது ஜஸ்பிரித் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா, யஸ்வினி ஜெய்ஸ்வால். அப்புறம் 2025 இந்திய ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துடைய முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அது லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.